மாதிரி இந்த ராஜேஷும் அவங்க ஒய்ஃபான ஹோப்பூர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபுல் டவுட்டுமே இந்த ஹேம்ராஜ் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ஆப்போசிட் இந்த போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஹேம்ராஜ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, நிறைய தியரி எல்லாம் கொண்டு வந்து இது கண்டிப்பா ஹேம்ராஜ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த ஹோப்பூரும் ராஜேஷும் வெளியே எங்கேயோ போயிருக்காங்க. அப்படியே அவங்க வெளியே போற அந்த நேரத்துல இந்த ராஜேஷோட அண்ணே, அதுக்கப்புறம் கௌதம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. சும்மா ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாங்களா இருக்கும் போது அவங்க வீட்டெல்லாம் சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து மொட்டை மாடியில உள்ள டோர்ல லாக்ல ஒரு பிளட் ஸ்ட்ரேட்ஸ பாக்குறாங்க. சோ இந்த பிளட்ட பார்த்தோம்னா அவங்க எல்லாத்துக்கும் டவுட் வருது. டக்குன்னு ஓபன் பண்ணி உள்ளேயும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஹேம்ராஜ் வந்து இறந்து கிடக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க அப்பா அம்மா, அதாவது ராஜேஷ் ஹோப்பூர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தான் கொலை பண்ணிருப்பான், எங்களுக்கு அவன் மேலதான் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவனே இறந்து அங்க கிடக்குறான். சோ இப்படியே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பிரில்லியண்டா இருக்கிறவங்க மட்டும்தான் இவங்களை வந்து கொலை பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்கிறது வந்து நொய்டா அப்படின்னு ஒரு அபார்ட்மெண்ட், இவங்க வீடு வந்து L31. சோ இந்த வீடோட மொட்டை மாடி டெரஸ் வந்து ஃபுல்லா ஓபன் ஸ்பேஸ். சோ இங்க என்ன நடந்தாலும் பக்கத்துல உள்ள பில்டிங்க்கு தெரியும். சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க ஒரு பெரிய பெட்ஷீட் போட்டு அதுக்கு அடியில தான் இந்த பாடி போட்டிருக்காங்க, ஹேம்ராஜோட பாடி. இந்த உடனே ராஜேஷ் கிட்டயும் ஹோப்பர் கிட்டயும் கேக்குறாங்க, இப்படி பாடி உங்க மொட்டை மாடியில இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இது தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா போலீஸ் திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபர்தரா இது வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னே தெரியல. சோ போலீஸ் இன்னொரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அந்த கொலை, அதாவது ஆருஷாவை எப்படி கொலை பண்ணிருப்பாங்க, இந்த ஹேம்ராஜ் எப்படி கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தியரி வந்து இந்த போலீஸா கிரியேட் பண்றாங்க. சோ மொதல் தியரி என்னன்னா, ஹேம்ராஜுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் அஃபேர் இருந்தது. இந்த பொண்ணு ஆருஷிக்கு தெரிஞ்சதும் இந்த ஆருஷி வந்து இந்த ஹேம்ராஜ் கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. இதுதான் மொதல் தியரி. இதை சொன்னதுனால இந்த ராஜேஷ் வந்து இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி வந்து போலீஸ் சப்மிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு தியரி, இது வந்து நிறைய பேர் நம்பல, ஆனா இது ஒரு தியரி. இந்த 13 வயசான பொண்ணு ஆர்ஷியும் 45 வயசு பிளஸ் உள்ள இந்த ஹேம்ராஜும் அஃபேர்ல இருந்தது இந்த அப்பா ராஜேஷ்க்கு தெரிஞ்சதும் இவங்க 2 பேரும், அதாவது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பேரும் பிளான் பண்ணி தான் இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சப்மிட் பண்றாங்க. இப்போ என்னதான் இப்படி தியரியா சப்மிட் பண்ணாலுமே இவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் போட்டிருப்பேன், ஆர்ஷியோட ரூமோட லாக் கீ வந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்படியே அதை ஓபன் பண்ணனாலும் உள்ள இருந்து ஆர்ஷியால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பாட்டில உள்ள பிளட் ஸ்ட்ரெயின்ஸும் மெயினா ஆளுங்களுக்கு மட்டும்தான், அதாவது ஹெட்டா உள்ள வீட்டுல உள்ள ஹெட்டா உள்ள ஆளுங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இடத்துல இருந்தது. ஹேம்ராஜுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சோ அதுலயே தெரியுது ஹேம்ராஜ் வந்து இதுக்கு கொலைக்கு சம்பந்தமே இல்லைன்னு. ஹேம்ராஜ் பாடியில வந்து ஒரு அடி, அதாவது ஒரு மார்க் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு உடம்புல வந்து யாரோ அடிச்ச ஒரு தழுவு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த மார்க் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கு. ஸோ வித்தியாசமான ஒரு வெப்பன்ல தான் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மொத்த டவுட்டுமே இந்த போலீஸ்க்கு ஃபுல்லா இருந்தது வந்து அவங்க அப்பா அம்மா மேலதான். இது வந்து போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு போகுது, சிபிஐ இது கண்டுபிடிக்குது, அதுக்கப்புறம் சிபிஐ வந்து திருப்பி இன்னொரு சிபிஐ வந்து பாக்குது. ஸோ இப்படியே ஃபர்தரா இந்த கேஸ் வந்து அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே மாறிக்கிட்டு இருந்துச்சு. யார் வந்து ஆர்ஷியை கொலை பண்ணான்னு தெரியல, யார் வந்து இந்த ஹேம்ராஜை கொலை பண்ணி மொட்டை மாடியில போட்டான்னு தெரியல. ஆனா இந்த போலீஸ்க்கு வந்து டவுட் வந்து, இந்த ஹேம்ராஜ் பாடியை வந்து இந்த போலீஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து டவுட் என்னன்னா, வெல் எஜுகேட்டட் மைண்ட் உள்ளவங்க, கொஞ்சம் பிரில்லியன்ட் மைண்ட் உள்ளவங்க மட்டும்தான் இப்படி யோசிச்சிருப்பாங்க. அவங்க பெட்ஷீட்ல வந்து ஹேம்ராஜை போட்டு வெளியே யாரும் ஹேம்ராஜை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இதுல இருந்தே போலீஸ்க்கு ஃபுல் டவுட்டுமே இந்த பேரண்ட்ஸ் மேலதான் வருது. ஏன்னா அந்த பாட்டில், அந்த உள்ள லாக் கீ எல்லாமே ஃபுல் எவிடன்ஸ் ஃபுல்லாவே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆனா அதை கண்டுபிடிக்க அது எல்லாமே ஒரு தியரி தான். ஆனா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக கரெக்டா ஒரு ப்ரூஃபே இல்லை. இவங்க முதல்ல சப்மிட் பண்ணது ஒரு தியரி தான், அதாவது ஹேம்ராஜ் வந்து கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சப்மிட் பண்ணது ஒரு தியரி தான். இப்ப வந்து அவங்க அப்பா அம்மா தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்மிட் பண்றதும் ஒரு தியரி தான். ஸோ இந்த தியரிக்கெல்லாம் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்டே கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா எவிடன்ஸ் தான் வேணும். சோ இந்த மாதிரி போலீஸ் திருப்பி நோண்டிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு க்ளூமே கிடைக்கல, ஒரு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம இந்த கேஸ் மூவ் ஆனதுனாலயே போலீஸ் கிட்ட இருந்து நான் சொன்ன மாதிரி டெல்லி சிபிஐ கிட்ட மாறுது. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதே 3 பேரை ஸ்டார்டிங்ல அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க தான் கிருஷ்ணா, ராஜ்குமார், அதுக்கப்புறம் விஜய். இவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்க்கும் போதுதான் இந்த ராஜேஷ், அதாவது இந்த ஹர்ஷியோட அப்பாவான ராஜேஷுக்கும்
இவங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி ஏதோ சண்டை நடந்திருக்கு. இந்த ராஜ்குமார், இந்த கிருஷ்ணா அப்படின்னு உள்ளவங்களுக்கு சண்டை நடந்திருக்கு. மெயினா இந்த கிருஷ்ணா அப்படின்னு உள்ள ஆளுக்கும் ராஜேஷ்க்கும் ரொம்ப சண்டை இருந்திருக்கு. ஏன்னா கிருஷ்ணா வந்து இந்த ராஜேஷோட கிளினிக்கு வந்திருக்காங்க. சோ பல்லு வந்து ஒழுங்கா சரிப்படுத்தல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்திருக்கு. சோ அதனால கூட இவங்க குழந்தைய வந்து இவங்க கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர்த்தையும் தான் முதல்ல அரெஸ்ட் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த ஃபோரன்சிக் டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஹேம்ராஜ் அடிக்கப்பட்ட அந்த டிஃப்ரெண்டா ஒரு ஷேப்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அது வந்து கோல்ஃப் பேட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த போலீஸ் கண்டினியூஸா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஃபுல்லாவே அவங்க பாரிஸ் மேல தான் தப்பு இருந்திருக்கு. அதாவது கீ, அந்த ஒயின் பாட்டில், இப்போ இந்த கோல்ஃப் பேட் எல்லாமே. சோ இத வச்சு அவங்க அப்பா அம்மா வந்து அரெஸ்டும் பண்றாங்க, லைஃப் டைம் இம்ப்ரெஷன் கொடுக்குறாங்க. ஆனா லேக்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், அவங்களுக்கு வந்து எல்லாமே தியரி தான். லேக் ஆஃப் எவிடன்ஸ்னால இவங்களை வந்து 2017 அக்டோபர் மாசம் இவங்களை வந்து கோர்ட் வந்து விடுவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா இவங்க 2 பேரும் டெல்லியில போய் அவங்க கிளினிக்கை வச்சு இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஒரு அன்சால்வ்டு கேஸ் தான். ஏன்னா இது வந்து யார் உண்மையாவே கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரியாமே மூவ் ஆயிட்டு. ஆனா இப்போ வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கிறது என்னன்னா, நமக்கு புரிஞ்சிருக்கிறது ஜஸ்ட் தியரி பேசிஸ்ல இருந்தாலுமே அவங்க அப்பா அம்மா தான் அதை கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நம்பப்படுது. ஏன்னா நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணலே தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பா அம்மா தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைனே பண்ணேன். ஆனா ஃபர்தரா எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால யார் வந்து உண்மையாவே கொலை பண்ணான்னு தெரியும். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.